வணக்கம் மக்களே, நான் பாரதி. ஸோ நம்மளுடைய மக்கள் இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது ஃப்யூச்சர் வந்துட்டு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதில் போய் தேடினாலும் சரி கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம், எந்த புக் படித்தாலும் சரி கிடைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம அதெல்லாமே ஃபாலோ பண்ணுறோமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபர்கிவ்னஸ், மறக்கிறோமா அப்படின்றது. அதே மாதிரி மன்னிக்கிறோமா, மறப்பது மன்னிப்பது, இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சிடுவோம், தேவையில்லை. நமக்கு எது வேண்டாமோ நம்ம மனசு வந்துட்டு நமக்கு அது தயார் பண்ணி பிரபஞ்சத்தின் மூலமாக அதோடய ஆற்றலை வெளிப்படுத்தி நம்ம முடிவு பண்ணி அதை வெளியே அனுப்பிடுறோம். ஸோ ஆனால் நம்ம அதை வந்து மறக்க மாட்டேங்கிறோம், மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடியுமோ, எதுவுமே இல்லை, பிரபஞ்சம் நமக்காக நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏற்றுக்குவோம். நமக்கானது மட்டும்தான் நம்ம கிட்ட வந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தினமும் வந்துட்டு கிராட்டிடியூட் எழுதணும். நன்றி உணர்வு வந்துட்டு நம்ம வெளிப்படுத்தணும். வெறுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அது முடிஞ்சிட்டு போகிறதில்ல. அந்த ஒரு உணர்வோடு வந்து இருக்கும்போது அவ்வளோ அந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு பாசிட்டிவ் வைப்பாக வந்துட்டு மாறும். இது வந்து உடனே நடக்குமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ இது எல்லாருமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம செஞ்சால் தான் வந்துட்டு நமக்கு நடக்கும். அதுக்காக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் முடியுமானா கண்டிப்பாக இல்லை. நம்மளோட வேலை என்னவோ, தொழில் என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு இதையும் நம்ம செய்யும் போது நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நமக்காக மாறும். ஸோ மறந்து மன்னித்து வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணலாம். ஏன்னா பாஸ்ட்டை வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட டைம் ட்ராவலிங்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ப்ரெசண்ட்டில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கிறது நமக்கு தெரிய வரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.